என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? என்ன பார்த்து ஊர்ல இருக்க அறிவில என்ன கட்டின பொண்ணாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்கேன். நீ ஆம்பளைடா? ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரிசி சண்டை போட்டா விலைக்கு விடலாம். இந்த நாட்டு முடுத்த கழுதைக்கு இதே படப்பா போச்சு. இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க. நான் போய் விலைக்கு விட்டேன். அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? என்னடா சொன்னா? ஊரே கூட நின்று வேடிக்கை பாக்குது. நீ மட்டும் என் அக்கறையை தடுக்கிற. உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் ரோட்டுல கேட்கான். இல்ல தேவையா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவன் எனக்கு தேவையா? இல்ல கண்ணு எவன் அடிச்சவன்? சண்டை போடா. எவன் அடிச்சவன்? வர என்ன அடிச்ச? இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா என்னங்க, பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். சத்தியமா பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சு மாப்பிள. இனிமே பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன். என்ன கொண்டுதான் போடுது. ஐயோ என்ன விட்டு மாப்பிள, என்ன விட்டு மாப்பிள. இப்படியே போயிரு மாப்பிள. என்ன விட்டு மாப்பிள, என்ன விட்டு. என்ன பழையபடி உங்க மொட்டத்தனத்தெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நான் ஒண்ணும் அடிக்கலங்க. நீங்க அடிக்காமலே எப்படி ஓடுறா? நீங்க தானே சொன்னீங்க கோவம் வரும்போது மணி எடுத்து என்ன கோவெல்லாம் தணிஞ்சிருன்னு. அதான் எடுத்து எண்ணிட்டு இருந்தேன். அவன் வேற ஏதோ நினைச்சு ஓடுறான். என்னது பாசி மணியை விட்டுனா பயந்து ஓடிடுறாங்களா? பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம ராணுவத்துக்கு பீரங்கி துப்பாக்கிலாம் கொடுத்து செலவு பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பாசி மணியை கொடுத்து சிப்பாயில பாட்டு கணிச்சு ஊட்டுக்கடா எதிரியெல்லாம் ஓடிடுறான். எப்படி டியூட்டிக்கு போறீங்களா? இல்லைங்க, வரேன். என்ன சாப்பிட்டாச்சா? நான் சாதாரணமா தானே கேட்டேன். அதுக்கு போய் நீங்க கண் கலங்கி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நமக்கு 7 வயசாச்சுங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் காதால கேட்டது இல்லைங்க. ஜெயில இருக்கும்போது கூட மணி அடிச்சா மானங்கட்ட சோறு போட்டுருவாங்க. வெளியில இருக்கும்போது காசை விட்டு எறிஞ்சா கடைக்கார சாப்பாடை கொண்டாந்து போட்டு போயிடுவா. முதலாளி வீட்டுல ஏதாவது விருந்து விசேஷம்னா அவங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு நாய்க்கு சோறு வச்ச மாதிரி தட்டுல போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி வளர்ந்தாச்சுங்க. திடீர்னு நீங்க அப்படி அக்கறையா கேட்டீங்களா, மனசு கஷ்டமா இருந்தது. சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி கூட நம்மள போல இருக்கிறவங்களுக்கு நிறைவேறாத ஆசையா போயிடுது இல்ல? என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? என்ன பாக்குறீங்க? விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சொந்தக்காரங்க இல்ல, போறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல. அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்னங்க, நீங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சாலும் சரி, கூழ கரைச்சு ஊத்தினாலும் சரி, நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயங்க. நான் சுமாரா தான் சமைப்பேன். ரொம்ப எதிர்பார்த்து வந்து ஏமாந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. என்னங்க கையில இதை வச்சு பண்ணுங்க. மாச கழிச்சு கடை வாங்காதீங்க. மலேரியா வர்றையா? கோழி வீடு எல்லாம் எது விசேஷமா? என்ன விசேஷம்? மாப்பிள்ளை விருந்து கூப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் தடபுடலா போறாங்க. அது என்னையா மாப்பிள்ளையவே விருந்து கூப்பிடுறாங்க? நம்ம எல்லாம் கூப்பிட்டா நம்ம போக மாட்டேங்கிறோம். சரி விடு, அவனுக்கு வாலிபம் இருக்கு, நம்மளுக்கு ஏதோ அதெல்லாம். எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்மா. எப்படி வசதி வந்துடட்டுமா? நான் கூட வரும்போது கோழியை உரிச்சே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லன்னா அங்க வந்து உரிச்சுக்கலாம். நீ எப்படி சொல்ற? என்னடா கண்ணா முறைக்கிற? என்னங்க 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 ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அடிவேர் இல்லாத ஆலமரமும் ஒண்ணுதான், அப்பா அத்தா இல்லாத குழந்தைகளும் ஒண்ணுதான். உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாம உங்க உயிர் துடிக்கிற துடிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு அனாதையாச்சு. கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலாம், கவலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லலாம். ஆனா ஒருத்தரோட உணர்ச்சியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறது இருக்கே, அது உயர்ந்தபட்ச மனிதாபிமானம். அதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க மேல நான் காட்டின மனிதாபிமானத்துக்கு நான் கொடுத்த விலை
விபச்சாரிங்கிற பட்டம். இன்னும் உங்களுக்கு வேண்டியவன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேவலமா பேசிட்டாங்க. வந்தோங்கிறது எவ்வளவு பண்ணதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ இருந்திருந்தா இந்த பொறுக்கி பசங்க இப்படி என்ன கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டு தான் உயிரோட இருந்திருக்க முடியுமா? எனக்குதான் யாருமே இல்லையே. சொன்னது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா பசங்களா. நான் தான்டா சொன்னேன்.
வெறும் வாயை மெல்ல முடியாத இந்த ஊர் சொறி நாய்க்கெல்லாம் இட்டு கட்டி பேசுறதுக்கு எங்க கதை தான் கிடைச்சு இந்த வாய் நிறைய பேசிட்டு இருந்தீங்கல்ல. இது நாள் வரைக்கும் அப்பனாத்தாலாத அனாதையில இருந்த நாங்க இன்னைக்கு எனக்கு அவளுக்கு நான் ஆயாச்சு. டேய், மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிருவான், போனதுக்கு அப்புறம் அவளை கவனிச்சுக்கலான்னு கணக்கு போடாதீங்கடா. நான் போனதுக்கு அப்புறம் என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, பேசுறது மட்டும் இல்லடா, பேச நினைச்சீங்கன்னு தெரிஞ்சா கூட குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். சத்தியமா சொல்றேன்டா, இந்த ஊரே எரிச்சு சுண்ணமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரை நானும் என் பொண்டாட்டி மாத்திரம் தான் இருப்போம். உங்க பொண்டு பிள்ளைகளா ரோட்ல அனாதையா அலையும். மறந்துடாதீங்க.